ஈரான் அப்படின்னு சொல்லுவது மிடில் ஈஸ்ட் நாடுகள்லயே ரொம்ப முக்கியமான ஒரு நாடு. அதே நேரத்தில் அரபுலக நாடுக்கும் அங்க இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கும் ஏகப்பட்ட நெருக்கடியை கொடுக்கக்கூடிய ஒரு நாடு ஈரான் தான். எப்படி இருக்கீங்க? எல்லா நாடுகளிலுமே ஈரானுடைய ஏதாவது ஒரு குழு இருக்கும். அதுக்கு பேர் ஹமாஸா இருக்கலாம், ஹூத்தியா இருக்கலாம், ஹிஸ்புல்லாவா இருக்கலாம். இப்படிங்கிற ஏதாவது ஒரு பெயரில் ஈரானுடைய சகோதரத்துவ இயக்கம் அப்படிங்கிறது ஒன்று செயல்படும். அப்படி இல்லைன்னா ஈரானுடைய கடைக்கண் பார்வை அப்படிங்கிறது அந்த இயக்கங்களுக்கு சென்றடையும். சரி, ஈரானை அமெரிக்கா பிடிச்சிட்டாங்க விக்கி, என்ன நடக்கும்? ஈரான்ல அந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பிட்டு இல்லாட்டி அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டு நாடு கடத்திட்டு வெளிநாடுகளுக்கு ஓட வச்சுட்டு அமெரிக்காவுக்கு சார்பு இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை அமெரிக்கா அங்க வைப்பாங்க. வெனிசுலால அப்படிதான் இப்ப வச்சிருக்காங்க. அதே தான் நம்ம இங்க காப்பி பண்ண போறோம். சோ வெனிசுலால எப்படி மாதுரோ அவர்களை அரெஸ்ட் பண்ணி மாதுரோ அவர்களுக்கு ஆதரவா இருந்த நபர்களையே அமெரிக்காவினுடைய ஆதரவாளர்களாக மாற்றி இப்ப அரசாங்கத்தை அமைத்திருக்கிறார்களோ அந்த ஒரு நிலைமை தான் ஈரானுக்கும். அப்ப ஈரான்ல அமெரிக்க சார்பு இருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தை ஈரான் மக்கள் எய்தர் என்ன செய்யணும்? உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் தான். ஒன்று வரவேற்க வேண்டும், அப்படி இல்லைன்னா எதிர்க்க வேண்டும். வரவேற்கிறார்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களாமே. அமெரிக்கா சார்பு இருக்கக்கூடிய அயதல்லா கமேனி அவர்களுக்கு எதிராக யார் வந்தாலும் சரி நாங்க வரவேற்போம் அப்படின்னு சொல்லி வரவேற்கிறாங்கன்னா அமெரிக்காவுக்கு எல்லாமே சூப்பர். ஒருவேளை அங்க இருக்கக்கூடிய மக்கள் வேண்டாம், எனக்கு அமெரிக்க ஆதரவு அந்த ஒரு அரசாங்கம் வேண்டாம், எனக்கு எங்க ஆதரவு அரசாங்கம் வேண்டும் அப்படின்னு சொல்லி வேறொரு அரசாங்கத்துக்கு அடி போட்டாங்கன்னா அந்த இடத்துல மறுபடியும் ஈரானுக்கு இரண்டு விதமான சிக்கல்கள் உருவாகும்.